பிடிக்க முடியும் அந்த ஊர் சுற்றிய. ஸோ அது எதுக்காக எனக்கு காரணம் தெரியலீங்க. கழுதப்பாலில் என்ன நல்லது இருக்குன்னு எனக்கு தெரியல. கழுதப்பால் இல்லைங்களா? அது என்ன விலைக்கு விற்குதுங்க கழுதப்பால்? பரவாயில்லையே, நல்ல தொழில் இருக்குதுங்களா இது. நான் மாட்டை பற்றி பேச வந்து நீ கழுத வர ஆரம்பிச்சுட்டு போல் இருக்குது. இல்லை, இப்போ மாட்டுக்குமே ஊசி போட்டு பால் கறக்குறாங்க இல்லைங்க. அந்த அதுக்கு வந்து இப்போ ஒரு ஊசி இருக்குங்க. அதுக்கு அந்த ஊசி எதுக்குன்னா, ஆக்சுவலி உமன் வந்து பெண்கள் வந்து குழந்தை பிறக்கும் போது அந்த யூட்ரஸில் கான்ட்ராக்ஷன் வராமல் இருந்தால் அந்த குழந்தை பிறக்கிறதுக்காக ஒரு ஊசி போடுவாங்க இல்லைங்க. அந்த ஊசி வந்து மாட்டுக்கு ரிப்பீட்டடாக போட்டு யூட்ரஸில் கான்ட்ராக்ஷன் வர வச்சு மாடு கண்ணு போட்ட ஒரு ஃபீலிங்கை உருவாக்கி அதுலேருந்து நிறையா அது பால் கறக்குது. 30 ரூபா தான் அது ஊசிங்க. அது 3 லிட்டருக்கு சேர்த்து கொடுக்குது. ஸோ 60 ரூபா லாபம், 70 ரூபா லாபம்னு சொல்லிங்க அதில் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்து அந்த பாலை குடிக்கங்காட்டி தான் பெண்கள் வந்து 8 வயசுலையும் 9 வயசுலையும் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கெல்லாம் காரணம். அது ஒரு மேஜர் ரீசன். அது ஒரு பெரிய இஷ்யூ. அதை வந்து அந்த ஊசி போடவே கூடாதுங்க. இன்ஃபேக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்டில் அதை கிளியராக சொல்லியிருக்கான் அது பெரிய தப்புன்னு சொல்லி. ஆனால் அதையெல்லாம் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா இம்ப்ளிமெண்ட்டே பண்ணுறதில்ல. அது AWBA ரூல்லையும் இருக்குது. பட் இன்னைக்கு சாதாரணமாக எங்கள் ஊர்லலாம் வந்து 2, 4 மாடு 5 மாடு வச்சுருக்கவங்க அவங்களே போட்டுக்கிறாங்க, ஜம்முன்னு போட்டுக்கிறாங்க. டாக்டர் எல்லாம் வந்து யாரும் கூப்பிட்றதில்ல, அவங்களே எடுக்கிறாங்க, அவங்களே குத்திக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், யூரியா போடுறாங்களே. இப்போ பால்காரரே வந்துங்க, நான் கோயம்புத்தூரில் குடியிருக்கிற பக்கத்து வீட்டில் அந்த அக்கா வந்து சண்டை போட்டுருந்தாங்க. உன்னோட காஃபியில் வந்து நிறைய வர்றதில்லைன்னு. நான் சொன்னேன், சண்டை போடாதீங்க, எனக்கு தெரியும் என்ன பண்ணுவான்னு சொன்னேன். கேட்கல. அடுத்த நாள் நான் கேட்டேன், எப்படி நல்லா வருதுங்களாக்கா? அருமையாக நல்லா வருதுங்கன்னு சொன்னாங்க. நான் பால்காரரை கேட்டேன், கிளினிக் ப்ளஸ் விட்டையான்னு. ஆமாங்கிறா, கிளினிக் ப்ளஸ் ஷாம்புங்க 100 லிட்டருக்கு ஒரு சாச்செட் உள்ள விட்டுட்டீங்கன்னா சும்மா இப்படி ஆத்துறீங்கன்னா முறுன்னு வரும், பிரமாதமாக வரும். NDTVயில் ஒரு இது போட்டிருந்தாங்க, ஒரு டாக்குமெண்ட்ரியே போட்டிருந்தாங்க. டெல்லியில் வந்து எப்படி பாலில் வந்து என்னென்ன கலப்படம் பண்ணுறான்னு எல்லா கலப்படம் காமிச்சிட்டு அதுலேருந்து ஒரு பால் வருது. அதோட பெஸ்ட் ஜோக் அந்த கலப்படம் பண்ணுறவன் சொன்னது, இதுலேருந்து வெண்ணெய் வேற எடுக்கிறாங்க எப்படின்னு தெரியலன்னு சொன்னான் அவன். சிலுப்பி வெண்ணெய் வேற எடுக்கிறாங்க இல்லைங்க, ஐ டோன்ட் நோ ஹவுன்னு சொல்லுவா. அது இன்னும் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா டெல்லி மில்க் மேபி இருக்கலாம். ஸோ அதுதான் எப்படின்னு தெரியலன்னு சொல்லுவான். அந்த மாதிரி தான் கலப்படம் போயிட்டு இருக்குங்க. நம்ம ஊர்ல நடக்கிறதுங்களா? மேலி சின்னம்னா என்னங்க சொல்லுங்க? மேலின்னு என்ன? கழுத்துல வச்சு ஓட்டுறோம்ல, கையில பிடிச்சி ஓட்டுறோம் இல்லைங்க, மேலி. வெல்த் ஆஃப் யோக். அதான் நான் இங்கிலீஷ்ல வெல்த் ஆஃப் யோக்குன்னு போட்டிருப்பேன். யோக்குங்கிறது என்னங்க? நம்ம பிடிச்சி ஓட்டுறதுங்க. உழவு ஓட்டு போய் எதை பிடிச்சி ஓட்டுவீங்க? அதான் மேலே சின்னம், கோலைப்படாது, அழிஞ்சு போவான்னு சொன்னாங்க. பட் அழியாது, அது இருக்கும் அப்படின்னு அர்த்தங்குது. இல்லைங்க, பால் நம்ம பெருசாக பண்ணுறதே இல்லைங்க. இன்ஃபேக்ட் நம்ம வந்து வீட்டு செலவுக்கு போக நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் பால் எடுத்துக்கிறாங்க. மீதி கண்ணுக்குட்டிக்கு தான் விட்றோம். நம்ம பால் விற்கிறது கூட இல்லைங்க. அது கமர்ஷியலாக நம்ம ஊரில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் கிராமத்தில் இருக்கிறேன். கிராமத்தில் அந்த பால் நீங்கள் மார்க்கெட்டும் பண்ண முடியாது. அதை கொண்டு சொசைட்டியில் தான் ஊற்றுனா 24 ரூபா கொடுப்பாங்க. ஸோ அதுக்கோசரம் அதில் திருப்பி நிறையா பிரச்சனைகள் வரும். ஸோ அது செய்கிறது இல்லைன்னு வைங்களேன். ஏன்னா நல்லா ஆப்சென்டி ஃபார்மர், ஃபுல் டைம் அங்கே இருக்கிறது இல்லை, போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். பால்லாம் செய்கிறது இல்லைங்க. பட் நிறைய பேர்த்து 2009 பார்த்தீங்கன்னா அந்த இதை ப்ரொமோட் பண்ணி இது வந்து இப்போ ஈரோடு சத்தியமூர்த்தி அண்ணான்னு தம்பரான் மெடிக்கல்ஸ் அவங்க பண்ணுறாங்க. இப்போ அவங்க பண்ணுறாங்க. திருப்பூரில் இந்த ஆர்கானிக் ஸ்டோர் பண்ணுறாங்க, அக்கா பண்ணுறாங்க. இங்கேருந்து கொண்டு போய் அமர்ஜோதி காலனியில் அவங்க விற்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ நிறைய கொண்டு போய் சேர்த்துருக்கோங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய அவேர்னஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த A2 பாலில் அவேர்னஸ் ரொம்ப கிரியேட் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் இருக்குது. அவங்க காங்கியை துட்டு போட்டு வேற மாட்டுக்கு போயிடுறாங்க. சொல்றது புரியுதுங்களா? காங்கிய மாடு அங்கே ஒருத்தர் கேட்ட மாதிரி, காங்கிய மாடு கொஞ்சம் கம்மியாக கறக்குதுங்க, நம்ம தடுப்பா இருக்கிற சகிவாலாம் போய் நார்த் இந்தியா போய் கொண்டு வரலாமான்னு கேட்டு அதை கொண்டு வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிடுறாங்க அதை. ஸோ காங்கிய மாடு திருப்பி காலி ஆயிருன்னு பயந்து நாங்கள் கொஞ்சம் A2 குறைச்சிட்டோம். ஏன்னா இந்த மாடு இருக்கட்டும்ங்கிறதுக்காக, வேற ஒன்றும் கிடையாது. வளர்த்த முடியுங்க. இன்ஃபேக்ட் GKS பதி அங்கிள் இருக்காங்க இல்லைங்க, அவங்க 140 மாடு செட்டிபாளையத்தில் வச்சிருக்கிறாங்க இல்லைங்க. அப்புறம் கோயம்புத்தூருக்குள்ளேயே சரணம்பட்டி இல்லைங்க, கணபதியில். அதுதான் ஐடியல் கண்டிஷன்.
பட் ஈவன் இஃப் நாட்டுங்க, நீங்கள் வந்து வேற தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா முடிஞ்ச அளவுக்கு பருத்தி கொட்டை கொடுக்காதீங்க யாருமே. நான் மறந்துட்டேங்க சொல்கிறதுக்கு. காரணம் என்ன, மோஸ்ட் ஆஃப் த பருத்தி கொட்டை 90% இன்னைக்கு தமிழ்நாட்டில் வர்றது ஜெனட்டிக்லி மாடிஃபைட் சீடு. மன்சாண்டோட பருத்தி கொட்டை தான் வருதுங்க. ஸோ ஜெனட்டிக்லி மாடிஃபைடு, அதை கொண்டே மாட்டுக்கு கொடுத்து அந்த பாலை கொடுக்கறது திருப்பியும் பிரச்சனை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சோளத்தை ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கம்பு, ராகி, சோளம் அந்த மாதிரி மிக்சரை கலக்கி ஃபீடாக கொடுத்துக்கலாங்க. இல்லை நீங்கள் கலப்பண்ண ஃபீடு வாங்கிக்கிறது பெட்டர், எனி ஃபீடு. பட் பருத்தி கொட்டை வேண்டாங்க. பச்சைத்தீவனம் கொடுக்கலாங்க, கோ3, கோ4 எது வேணால் கொடுக்கலாம். இன்னைக்கு டிஎன்ஏயில் புதுசாக கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருக்குது. அவுத்தோடாம கட்டியே வச்சிருந்தாலும் ஒன்றும் தவறு கிடையாதுங்க. அதுக்கு தான் சாணி கோமியம் இருக்குது இல்லைங்க, ஒன்றுமே வேண்டியது இல்லைங்க. அப்படியே அதுக்கு ஒரு இப்போ சில பேர் வந்து நிறைய மாடு வச்சிருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சென்னை பக்கத்தில் முகுந்தன் ஐயான்னு ஒரு ஐயா ஒருத்தர் ரொம்ப பிரமாதமாக 120 தரப்பா இருக்கிற மாடு வச்சுருக்காங்க, அக்காக்கு தெரியலாம். அவர் என்ன பண்ணுறாருன்னா சாணி எடுக்கிறதே இல்லைங்க. அவர் அது நல்ல பக்காவாக ஒரு சிஸ்டம் வச்சுருக்காரு. ப்ரெஷர் மோட்டரில் சாணியெல்லாம் பிடிச்சி விடுவார். கோமையம் எல்லாம் ஒரு 50,000 லிட்டர் ஒரு டேங்க்குள்ளே விட்டுருவாருங்க. அதுக்குள்ளே ஸ்லஷ் மோட்டர் போட்டுருவார். அதாவது இந்த சிட்டிக்குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாக்கடையில் தண்ணி சிக்கிச்சுன்னா ஒரு மோட்டர் அந்த மாதிரி மோட்டர் போட்டு அதை டைரெக்டாக பம்ப் பண்ணிடுறாரு. கரும்பு காட்டுக்கு, சோளத்தட்டுக்கு, தோட்டத்துக்கு, கினிகிராஸ் பில்லுக்கெல்லாம் கருன்னு கினிகிராஸ் பில்லுலாம் வெட்டி போட முடியாத அளவுக்கு 120 மாட்டுக்கு போட்டு மீதி கிடக்குதுங்க. 2 ஏக்கர் 3 ஏக்கரில் அவ்வளோ பிரமாதமாக வருதுங்க. அது அப்படியே அந்த சாணி கோமியத்தை கலக்கி பம்ப் பண்ணிடுது. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நல்லா இருக்கு. நான் அதைத்தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேனுங்க. உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லைங்க, எனக்கும் பெரிய கஷ்டம்ங்க. வருஷம் 8 லட்சம் ரூபாய்ங்க ஒரு கேட்டல் ஷோ நடத்துறதுக்கு. அந்த கேட்டல் ஷோவில் ஒரு 4.25 லட்சம் ரூபா விவசாயிக்கு தான் போகுது. அதை வசூல் பண்ண முடியல எங்கனால. பெரிய கஷ்டம். அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், கம்மோட ஒரு நந்தி கோயில் கட்டலான்னு இருக்கிறேனுங்க. அப்போ தான் நான் தப்பிப்பேன்னு நினைக்கிறேன். எங்கள் 50 பசங்க நாங்கள்லாம் கூடுறதுக்கு ஒரு பெரிய டீம் இருக்கிறோம். காங்கேயம் கால்நடை வளர்ப்போர் சங்கம்னு ஒரு 250 பேர் இருக்கும். 250 பேர் சேர்ந்து நாங்கள் பாடுபட்டு தான் அந்த 8 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணுவோம். இப்போ பாரு, 26ஆம் தேதி மீட்டிங் வச்சிருக்கேன். இது பெரிய கஷ்டம் தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு. நான் அதனால தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி இப்போ அன்னைக்கு ஐயாட்ட கூட சொன்னேன், அதான் நல்ல யோசனைங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு கோயில் கட்டி தான் வசூல் பண்ணி தான் நீ கேட்டல் ஷோ நடத்துனுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணணும், வேற வழியே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு இப்போ நான் சொன்ன பாருங்க, யாராச்சும் சப்போர்ட் பண்ண முடிஞ்சவங்க உங்களையாட்டு ஆர்வமாக இருக்கவங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான். ஏன்னா அது காங்கேயம் கால்நடை வந்து இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா அது ஒரு ஹை அண்ட் மைட்டியோட மாடாக மாறிட்டு இருக்குது. ஒரு பாமரங்கட்டு இல்லாமல் அது அப்படியே அது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கண்ணவரம் தேரில் above 30 lakhs கார் மட்டும்தான் நிற்கும். ஜென்னு, ஆல்டோ அந்த மாதிரி கார்லாம் நிற்காத நிலைமை அங்கே வந்துட போகுது. கண்ணவரம் தேரில் மாட்ட வண்டி நின்று இருந்த இடத்துல இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை மாறிட்டு இருக்கு. எனக்கும் தெரியுது, நான் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் என்ன நினைச்சோம்னா நிறைய பேர்த்த கண்ணவரம் தேர் கொண்டு வரணும், அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சோம். பட் அது என்ன ஆகி போச்சுங்க, பேசிக்காக திருப்பூர் அண்ட் கரூர் தான் 2 பேர் போய் செவலை மாடு, காரி மாடு, திருப்பூர் காரி, கரூர் செவலை விட்டு ஏற்றுனாங்க விலைய. எல்லாம் கிட்டு விலையை ஏற்றி இன்னைக்கு செவலை 3 லட்சம் 4 லட்சம், காரி 5 லட்சம், இப்படிதான் விலையே. வாட்ஸ்அப்பில் வர ஃபோட்டோ, ஃபேஸ்புக்கில் வர ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு. விலை போட்டாலும் 3 lakhs தான். திருப்பி இந்த சைபர் எத்தனை சைபர்னு பார்க்குற நிலைமையில் இருக்கு. ஸோ எனக்கு தெரியுதுங்க, அதுக்கு வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் அப்படி இல்லாட்டி என்னை கூப்பிடுங்க, எங்கிட்ட 2-3 பேர் இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க, அவங்கள கண்ணு வாங்கி தர சொல்கிறேன். எந்த ஊர்? எந்த ஊர்? ஓகே. டாக்டர் புனியமூர்த்திங்களா? மூலிகை அவரை பற்றி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. புனியமூர்த்தி ஐயாக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் தான் இல்லைங்க, சலீஸை பிடிக்கலாமுங்க, பிடிக்க முடியும். நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு நீங்கள் என்ன கூப்பிடுங்க.
இல்லை பேசிக்காக நம்ம மாட்டுக்கு வந்து சொல்ல போனால் சொரணை அதிகம்ங்க. அதனால் நம்ம மாடு கொஞ்சம், அதாவது நீங்கள் அந்த 21 காரணங்கள் சொன்னேன்லங்க சிந்து மாட்டுக்கும் அந்த மாட்டுக்கும், அதில் வந்து நம்ம வெப்சைட்டில் போய் பாருங்கள். அது அப்படித்தான் நம்ம மாட்டுக்கு வந்து அதுக்கு அந்த குணம், அதுதான் அந்த குணம். சொரணையே இல்லாமல் ஒரு மாடு இருந்தால் அது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு இடம் அது வந்து அப்படியே நிற்கும். இப்போ நீங்கள் சிந்து மாடு எடுத்தீங்க எங்கீங்க? ராஜீவ் மேனன் போட்டோ எடுக்க தான் வந்தாருங்க, மாடு வாங்கலாம் வரலைங்க அவரு. இல்லை நீங்கள் ஒட்டஞ்சத்திர சந்தை பாருங்க, இல்லை கொண்டட சந்தை பாருங்க. கொண்டட சந்தையெல்லாம் மாடு நிறைய மாடு வந்து அது நல்ல மாடு வீணாக போகுது. ஒவ்வொருத்தரையும் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், போட்டு தான் இருக்காரு சிவகுமார். ஸோ கொண்டட சந்தையில் நல்ல மாடு இருக்குது. நீங்கள் கொண்டட சந்தைக்கு போங்க. இங்கே கூட ஒருத்தர் இருக்காரு பல்லடம் பக்கத்தில், அவர்கிட்ட ஒரு காலை கூட வாங்கினேன். அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, அவரை நான் வந்து பணம் கொடுத்து விட்டாங்க, இவர் வந்து குழந்தைகளுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வர சொன்னால் சிறுசில் இவர் போய் பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து காலைக்கு வச்சிருவாருன்னு. வசந்த்குமார்னு இங்கே வாவி வாழையம்னு ஒரு ஊருங்க பல்லடம் பக்கத்தில். அவர் ஒரு அருமையான விவசாயி, ஒரு லாரி ஓட்டுறாரு, டெம்போ ஓட்டுறாரு. காலை மாடு தான் அவருக்கு உசுரே. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வச்சிருக்காரு. அவர்லாம் பயங்கர வசதியெல்லாம் மாடு வச்சிருக்கீங்க, நல்ல மாடு வச்சிருக்காரு. போன வருஷம் அவர் மாடு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குச்சு அவர் காலை. சிவகுமார் தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். யாரு? சரவணன் துரைசாமி. தெரியுங்க. அவர் இங்கே தான் இருக்காரு, பல்லடத்தில் இருக்காரு. அவர் வந்து 10-30 மாடு வச்சிருப்பாரு. அவர் இப்போ நல்ல ஒரு காரிக்காலை, கருப்புன்னு ஒரு காரிக்காலை வச்சிருக்காரு அவர். அந்த சரவணன் துரைசாமி கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. இங்கே இல்லை சிவகுமார் கேட்கலாம். மாடு வேணுன்னா சரவணங்கிட்ட நான் அறிமுகப்படுத்தி விட்றேன், வாங்கிக்கலாம். இப்போ கூட ஐயா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு 10 நாளாக ஓடிட்டு இருக்குது. யாரோ ஒருத்தர் நான் மாடு இலவசமாக தர்றேன், நாட்டு மாடு அப்படின்னு போட்டு அது பயங்கர ஐங்க. அவருக்கு இப்போ ஒரு 10-12,000 காலாட்ட போய் அவர் வந்து ரொம்ப தடுமாறி கிடக்கிறாரு. இப்போ அவர் எங்கேயோ குஷியாகி போட்டாரு. அவர் 10 மாடு கண்டிப்பாக கொடுத்துருப்பாருங்க. ஆனால் அது இப்படி பரவும்னு அவர் நினைக்கல. பரவி அவர் ஃபோனை வந்து அலறதுங்கிறாரு. அவர் இப்போ ஐயா அனுப்பிச்சப்பறம் தான் சரி நம்ம தான் ஐயா அனுப்பிச்சாங்க. என் தம்பி எனக்கு அனுப்பிச்சார். யார் இவர் அப்படின்னு அனுப்பிச்சாரு. சரி ஃபோன் பண்ணி பார்த்தா அலறுதுங்கன்ட்டாரு. அவர் ஒன்றும் பண்ண முடியலைங்க, ஏன் போட்டுன்னு இருக்குதுங்கிறாரு. அவருடைய பர்மனன்ட் நம்பர் வேற அந்த நம்பர், அதனால அவர் மாற்றவும் முடியாம மாட்டிக்கிட்டு தடுமாறுறாரு. அவரு ஆர்வக்காரர் எனக்கு அது சிக்கிட்டாருங்க. அவர் கர்நாடகா இல்லைங்க, அது வட இந்தியாவில் 6 கோடி ரூபாய்க்கு நம்ம கேட்டாங்க ஒரு காளையை. அதான் செமன் இண்டஸ்ட்ரி, திருப்பி செமன் இண்டஸ்ட்ரிங்க. அதுதான் ஜெர்மன் செமன் இண்டஸ்ட்ரி. அவங்க வந்து அந்த செமனை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதா அந்த கண்ட்ரோல் ஃப்ரீக்ஸோட வேலை. அதுதான் ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய வேலை. அதுக்கு நம்ம நாட்டில் சில பேர் உடனடியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க சென்னையில் உட்காந்துட்டு. அது ஒரு தனி கதை. அதை வாங்கி வச்சுக்கிட்டா, அந்த பெஸ்ட்டு செமனை வாங்கி வச்சுக்கிட்டா நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். இப்போ எங்கிட்ட காலை இருக்குங்க, நீங்கள் மாடு கொண்டு வருவீங்க, நான் விடமாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது எங்கிட்ட மட்டும்தான் அதோட இனம் இருக்கணும்னு அர்த்தம். நான் விட்டா 10 பேர்த்துக்கு விட்டுட்டு இருந்தா தானுங்க அந்த இனம் எல்லா பக்கம் இருக்கும். எங்கிட்டே இருக்கணும். எனக்கு அது லாபமும் ஒன்றும் கிடையாது. சும்மா பெருமைக்கு வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அதனால தான் நம்ம வந்து காலை இன்ஃபேக்ட் இப்போ 2 மாதம் செட்டிபாளையத்தில் பதி நாய்க்கிற அவங்க தோட்டத்தில் தான் இருந்தது. எதுக்காகனா அவர் 140 மாடு வச்சிருக்காரு. இப்போ ஒரு போன வருஷம் 2 மாதம் இருந்ததில்ல, இப்போ அவருக்கு ஒரு 67 கன்று பிறந்திருக்கு. ஸோ அதில் ஒரு 5 கன்று நல்ல கண்ணா காலை கண்ணு தேர்னா கூட 5 கன்று 5 விவசாயிட்ட போய் சேரணுங்கிறது அதில் நோக்கம். உங்களுக்கெல்லாம் ஏதோ பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மறுபடியும் இந்த சிறப்பான சேவையை இரு கை கூப்பி வாழ்த்தி வணங்கி என்னை அழைப்பதற்கு நன்றியுடன் வணக்கம். எனக்கு கார்த்திகேயன் ஒரு நிமிஷங்க. அதாவது கடந்த வாரம் டெக்ஸ்டைல் தொழிலில் அவங்க வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்று ஒரு தன்னலம் இல்லாமல் ஒரு இந்த இண்டஸ்ட்ரி வந்து இங்கே விவசாயத்துக்கு அடுத்தபடியாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த திரு கருப்புசாமி அண்ணா அவர்களை வர சொல்கிறோம். அவருக்கு கார்த்திகேயன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சின்ன இப்போ மேடைக்கு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது காலேஜ் அண்ணன் என்ன அறிமுகப்படுத்தினாங்களேங்க. அறிமுகப்படுத்தும் போது நான் பேசிக்கிட்டு இருந்துட்டு நடிகர் சிவகுமார் ஐயாவை சொல்லி சொந்தம்னு சொன்னாங்க. நான் அப்படின்னா கோயம்புத்தூரில் செந்தில் இருக்கிறாருங்க, அவர் தானுங்க வந்து என்னுடைய
இந்த ட்ரஸ்ட்டுக்கு 2009 லோகோ டிசைன் பண்ணவர்னு என் மகனுங்கன்னாரு. இங்கே தான் உட்காந்து 2 பேரும் அதை தெரிஞ்சுக்கிட்டோமுங்க. முதல்ல நம்ம அறக்கட்டில் ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த காங்கிய லோகோவை டிசைன் பண்ணதே அவங்க மகன் தானுங்க. அட்வான்ஸ் கிளாத்திங் கான்செப்ட்ஸ்னு கோயம்புத்தூரில் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸை வந்து யூனிக்காக ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் டிசைன் பண்ணுறாங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க. என்ன இப்போ பண்ணிட்டுருக்காரு. இப்போ பார்ப்பேன், நாங்கள் அடிக்கடி செந்தில் பார்ப்பேன். எனக்கு அப்பாவை தெரியாமல் போச்சுங்க. மாலை வணக்கம். முதல்ல இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு அழைச்சதுக்கு வனம் இந்தியாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஐயா எங்களை கூப்பிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போது நாங்கள் வந்து பசுமை பேராயம் நஞ்சில்லா வேளாண் விளைபொருள் உற்பத்தியாளர் சங்கம்னு சொல்லி ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். ஈரோடு மாவட்டம், கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் 3 மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் ஒரு 40 பேர் அதில் உறுப்பினராக இருக்கும். இந்த 40 விவசாயிகளும் இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சு அதில் வர்ற காய்கறிகள், பழங்கள், கீரைகள் எல்லாத்தையும் கோவை, சென்னை, ஈரோடு, திருப்பூர் மற்றும் கேரளா வரைக்கும் அனுப்பிச்சிருக்கோம். ஆர்கானிக் ஷாப்புக்கு அனுப்பிச்சிருக்கோம். நாங்கள் வந்து எங்கள் விலை பொருளுக்கு நாங்களே விலை நிர்ணயம் பண்ணி நாங்கள் சொல்கிற விலைக்கு அவங்க வாங்கிக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு 15 டன் காய்கறி இப்போ நாங்கள் விற்றுட்ருக்கோம். 1 கிலோவில் 6 மாதத்துக்கு முன்னே ஆரம்பித்தோம். நம்ம இங்கே பல்லடத்துக்கு கூட ஐயா கடைக்கு அனுப்பிச்சிருக்கோம். வளம் எங்கள் காய்கறி தான் வந்துட்டுருக்கு. நீங்கள் சாப்பிட்ற காய்கறி கூட எங்கள் காய்கறி தான், கீரைகள் தான். நாங்கள் அங்கேருந்து அனுப்பிச்சிட்ருக்கோம், இங்கே வந்துட்டுருக்கு. அதை வந்து ஐயா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நாங்கள் சாரை கார்த்திகேயன் சாரை இங்கே கண்ணாபுரம் தேரில் பார்த்தா காலை வாங்கலை பற்றி கேட்டிருக்கேன். அவர் சொன்னார் வாங்கலான்னு சொல்லிட்டு. இப்போ போன வாரம் தான் ஐயா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் ஐயா வீட்டிலேருந்து ஒரு காலை பிடிச்சிட்டு போயிருக்கோம். பூச்சி காலைக்கு செவலக்காலை ஒன்று கொண்டாய் கட்டியிருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் வெட்டுக்கு போகிற மாடுகளை புளியம்பட்டி சந்தை, நாங்கள் புளியம்பட்டியில் இருக்கோம், அதனால் புளியம்பட்டி சந்தைக்கு வெட்டுக்கு போகிற நாட்டு மாடுகளை வாங்கி எங்கள் சங்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு மட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு விவசாயிக்கா ஒரு வாரம் 1-2 வருது, ஒரு வாரம் வர்றதில்ல. வர்ற மாடுகளை கறி அதிகமாக இருக்குது, சினையாகாதுன்னு சொல்கிற மாட்டை கூட வாங்கி இப்போ நாங்கள்லாம் 4 மாதம் 5 மாதம் சினையாக இருக்குது, கண்ணு கூட போட்டுருக்கு. ரொம்ப கறி ஜாஸ்தின்னு சொல்லி விவசாயி வித்துற